கிட்டத்தட்ட 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில வாழ்ந்த ஒரு யானை இனம். சொல்லப்போனா 6.6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கிரிட்டேஷியஸ் காலத்தோட முடிவுல டைனோசர்கள் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம பூமியில பலவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த பிளாட்டிபிலோடன். ஆனா இன்னைக்கு இருக்கிற யானைகள் மாதிரி இது இல்ல. இதுக்கு கீழ் தாடையில 2 பெரிய தட்டையான தந்தங்கள் இருந்திருக்கு. நீங்க பாக்குற இந்த வினோதமான தந்தத்தை வச்சே இந்த விலங்கை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப நம்ம 2 கோடி வருஷங்கள் பின்னோக்கி டைம் டிராவல் பண்ணி இந்த விலங்கோட இன்ஃபர்மேஷன்ஸை டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனிமலோட நேமை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வீடியோவை போடுறேன். இந்த பிளாட்டிபிலோடன் சுமார் 2 கோடி வருஷங்கள்ல இருந்து 70 லட்சம் வருஷங்கள் வரைக்கும் நம்ம பூமியில வாழ்ந்திருக்கு. இந்த விலங்கு மியோசின் காலத்தை சேர்ந்தது. அந்த சமயத்துல நம்ம பூமி இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல. நிறைய அடர்ந்த காடுகள், புல்வெளிகள்னு இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற யானைகளோட சைஸோட ஒப்பிட்டு பார்த்தா இது கிட்டத்தட்ட அதே அளவுல இல்லனா அதை விட கொஞ்சம் பெருசா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கியமான பலமே அதோட கீழ் தாடையில இருக்கிற 2 தட்டையான தந்தங்கள் தான். இந்த தந்தங்கள் ஒரு மண்வெட்டி மாதிரி இருந்திருக்கு. இது மூலமா தான் இது தண்ணீர், நிலத்துல இருக்கிற மென்மையான இலைகள், வேர்கள், கிழங்குகள் எல்லாத்தையும் ஈஸியா தோண்டி எடுத்து சாப்பிட்டிருக்கு. இந்த பிளாட்டிபிலோடன் வாழ்ந்த விதம், உணவு, இதோட எதிரிகள் யார் யாரு, இன்னைக்கு யானைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே டீட்டெயில பார்க்கலாம். இந்த பிளாட்டிபிலோடன் பாத்தீங்கன்னா பரவலா உலகம் முழுச நிறைய நாடுகள்ல வாழ்ந்திருக்கு. அதாவது ஆப்பிரிக்கா, ஏசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பான்னு பல கண்டங்கள்ல இதோட படிமங்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பா சைனாவில் நிறைய படிமங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இது பல கோடி வருஷங்களா இந்த பூமியில வெற்றிகரமா வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது தாவரங்களை மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்ந்திருக்கு. இதோட தட்டையான தந்தங்கள் தாவரங்களை ஈஸியா சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எதிரிகள் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துல வாழ்ந்த பெரிய மாமிச உண்ணிகளா இருந்திருக்கலாம். எடுத்துக்காட்டா பெரிய புலிகள் மாதிரியான விலங்குகள் இதோட குட்டிகளை சாப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற யானைகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த பிளாட்டிபிலோடனும் நல்ல உயரமாவும் எடையோடையும் இருந்திருக்கு. ஒரு பெரிய ஆப்பிரிக்கா யானை பாத்தீங்கன்னா 3 மீட்டர் உயரத்திலையும் 6 டன் எடையோடையும் இருக்கும். இந்த பிளாட்டிபிலோடனும் இதுக்கு கிட்டத்தட்ட எடையிலையும் உயரத்திலையும் சேமா இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. சொல்ல போனா இதோட தந்த அமைப்புகளை தவிர இன்னைக்கு இருக்கிற யானையோட கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஒரே அளவுலையும் ஒரே வடிவத்துல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யானைகள் மாதிரி சின்ன சின்ன கூட்டங்களாவோ குழுக்களாவோ வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது தாவரங்களை உண்ணும் ஒரு விலங்கா இருந்தனால ஆறுகள், ஏரிகள், சதுப்பு நிலங்களுக்கு பக்கத்துல தான் இதோட வாழ்விடம் இருந்திருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இனப்பெருக்கத்தை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கிற யானைகள் மாதிரியே இந்த பிளாட்டிபிலோடனும் ரொம்ப அதிகமான கர்ப்ப காலத்தை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யானைகள் பாத்தீங்கன்னா 18 இருந்து 22 மாசங்கள் அதோட கர்ப்ப காலம் இருக்கும். அதே மாதிரி இது யானை இன மாதிரி இருக்கிறதுனால அந்த காலத்திலையும் இதுவும் அதே மாதிரி ப்ராசஸ்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற யானைகள் மாதிரியே குட்டிகள் பிறந்ததுக்கு அப்புறமும் அதோட தாயை சார்ந்தே வாழ்ந்திருக்கு. அதாவது அதோட தட்டையான தந்தங்கள் நல்லா வளர்ற வரைக்கும் அதோட தாய் தான் ஃபீட் பண்ணிருக்கு. அதே மாதிரி நீண்ட காலம் அதோட தாயோட பராமரிப்பிலே வாழ்ந்தனால இந்த குட்டிகள் தப்பி பிழைச்சு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு கோடி வருஷங்களா உருவத்துல பிரம்மாண்டமான விலங்குகளா இந்த பிளாட்டிபிலோடன் விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இது எப்படி அழிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு சில கருத்துக்களை விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பிளாட்டிபிலோடன் இனமே அழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. பூமி கொஞ்சம் கொஞ்சமா வறட்சி ஆயிட்டே போயிருந்திருக்கு. அடர்ந்த காடுகள் குறைஞ்சு புல்வெளிகளும் வெறும் நிலங்களும் தான் அதிகமாயிருக்கு. இந்த காலநிலை மாற்றத்தினால பிளாட்டிபிலோடனோட உணவு பழக்கத்துல நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு. அதோட தட்டையான தந்தங்களை வச்சு புல்களை சாப்பிட்றதுக்கு ஏதுவா இல்லை. அதனால தலைமுறையா சாப்பாடு கிடைக்காமலும் இனப்பெருக்கம் சரியா நடக்காமலும் இந்த இனம் முற்றிலுமே அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது திடீர்னு நடந்த ஒரு அழிவா இருக்கவே முடியாது. ஏன்னா இது பல ஆயிரம் வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ந்திருக்கும். அதே மாதிரி மற்ற விலங்குகள் மாதிரி புல்வெளிகள்ல இருக்கிற புற்களை சாப்பிட்றதுக்கு பல் இல்லாதனால மற்ற விலங்குகளோட போட்டி போட முடியாம இந்த பிளாட்டிபிலோடன்கள் பின்தங்கி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதோட பரிணாம பாதையும் இதோட படிம கண்டுபிடிப்புகளும் எப்படி இருந்துச்சுங்கிறத கிளியரா சொல்றேன். அந்த பிளாட்டிபிலோடன்கள் இன்னைக்கு இருக்கிற யானைகளோட நேரடி மூதாதையர்கள் இல்ல அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. ஆனா யானை இனத்தோட ஒரு கிளை, அதாவது ரெண்டுக்குமே பொதுவான ஒரு மூதாதையர் இருந்திருக்கலாம்.
ஸோ பிளாட்டிப்ளோடன் தனியான ஒரு பரிணாம வளர்ச்சியில போயிட்டு இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சும் போயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற யானைகள் வேற ஒரு கிளை வழியா வந்த பரிணாம வளர்ச்சியில வந்திருக்கு. இந்த ரெண்டு விலங்குகளுக்கும் தந்தங்கள் வழியா ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் இதுக்கு ஒரே மூதாதையர்னால இதோட உடல் அமைப்புல ஒற்றுமைகள் அதிகமா இருந்திருக்கு. இந்த பிளாட்டிப்ளோடனோட படிமங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கிடைச்சிருந்தாலும் முக்கியமா சைனாவில் முழுமையான எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு நம்ம விஞ்ஞானிகள் இந்த விலங்கு எப்படி இருந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லக்கிலி இந்த படிமங்கள் நம்மளுக்கு கிடைச்சனால தான் இந்த வினோதமான தந்தங்கள் கொண்ட இந்த யானை மாதிரி இருக்கிற ஒரு விலங்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படிமங்களை ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இன்னைக்கு இருக்கிற நீர் யானை மாதிரி நீர்நிலைகள்ல அதிக நேரத்தை செலவழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட உடல் அமைப்பும் தந்த அமைப்பும் அதுக்கு ஏதுவா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த படிம ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த விலங்குகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்க இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அந்த காலத்துல வாழ்ந்த விலங்கோட நம்மளை டைம் டிராவல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர்றாங்கல்ல. ஸோ அதுக்காக நம்ம அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியே ஆகணும். ஒருவேளை இந்த பிளாட்டிப்ளோடன் இன்னைக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா ஒரு வித்தியாசமான விலங்கா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதையும் ஒரு கண்காட்சி பொருளா தான் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு இருந்திருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற யானை குழுக்கள் மாதிரி இந்த உயிரினங்களும் குழுக்களாக வாழ்ந்திருக்கலாம். இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியாமல் அழிஞ்சும் போயிருக்கலாங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு பூமி முன்னாடி மாதிரி கிடையாது. மனிதர்கள் எப்போ எல்லா கண்டங்கள்லையும் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பு செஞ்சோமோ அப்போவே பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை இந்த விலங்கோட டிஎன்ஏ கிடைச்சா அதை திரும்ப உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்பவே சிக்கலான விஷயம். ஏன்னா அது அழிஞ்சு போய் பல கோடி வருஷங்கள் ஆகுது. இப்போதைக்கு முழுமையான பாதுகாப்பான டிஎன்ஏ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சொல்லப்போனால் டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு துறை வளர்ந்துட்டு இருக்கு. இதில் மேமூத் மாதிரியான சமீபத்தில் அழிஞ்சு போன விலங்குகளை அதோட டிஎன்ஏவை வச்சு திரும்ப கொண்டு வர முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிளாட்டிப்ளோடன் மாதிரி ரொம்ப பழமையான விலங்குகளுக்கு இது சாத்தியமானு கேட்டால் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் அறிவியல் இன்னும் வளர்ந்துச்சுன்னா ஒருவேளை சாத்தியமாகலாம் அப்படிங்கிறத உண்மை. இந்த பிளாட்டிப்ளோடன் பூமியோட வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா பல கோடி வருஷங்களாக வாழ்ந்த இவ்வளோ பெரிய விலங்குகளே அழிஞ்சு போயிட்டு இருக்கப்போ பூமியோட சுற்றுச்சூழலையும் காலநிலையையும் மரங்களை அழிச்சிட்டு நம்ம ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த விலங்குகள் வாழ்ந்த காலகட்டங்கள் மாதிரி இப்பவும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பூமியில பலவிதமான உயிரினங்கள் மொத்தமாக அழியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் எல்லாரும் ஆளுக்கு ஒரே ஒரு மரமாவது நட்டு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ப்ரீ ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.